என்ன பண்றாங்க? நானா கோயிலுக்கு போலாம் அப்படின்ட்டு ரெடி ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இப்ப ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. சரி மாமா இருந்தா மாமா ஒட்டுக்கா கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு மாமா வந்துட்டாரு. வாங்க அப்படியே கோயிலுக்கு போலாம். இன்னைக்கு அமாவாசை, அதனால வந்து சாமி கும்பிடலாம். உங்களுக்காக நாங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். நீங்களும் நல்லா இருப்போம், நாமளும் நல்லா இருப்போம். வாங்க போலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்ப முதமட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு வழி சொல்றோம். வாங்க வழி சொல்லுவாரு மாமா. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து தருமபுரியில பாத்தீங்கன்னா மிகவும் பெரிய பிரசித்தி பெற்ற அந்த கோயில் முதமட்டி ஆஞ்சநேயர் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே வந்து அந்த கோயிலுக்கு வராங்க. பெரிய ரொம்ப பிரசித்தி பெற்ற அந்த கோயில் ஆஞ்சநேயர் கோயில்னா நிறைய வந்து நம்ம வேண்டுதல் எல்லாமே பழிக்குது. சமீபத்துல பாத்தீங்கன்னா அம்மும் வேண்டியிருக்காங்க, அதுக்கும் நிறைய இருக்கு. கண்டிப்பா அது அம்மா எனக்கு இன்னைக்குதான் சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியாது. நான் ஒரு டைம் போகும்போது கும்பிட்டுருக்கேன், பட் நிறைய இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவல் வந்து எல்லாமே தருமபுரி மாவட்டத்துல இருந்து எங்கனாலையும் வராங்க. பட் பாத்தீங்கன்னா கர்நாடகா பாத்தீங்கன்னா வார வாரம் கண்டிப்பா வந்துடுறாங்க. சனிக்கிழமை ஆனா அதுக்கு உகந்த நாள். கண்டிப்பா சனிக்கிழமை ஃபேமஸ். எல்லாமே வருவாங்க போயிட்டு சாமி கும்பிட. இது பாத்தீங்கன்னா அமாவாசைன்றாலும் இன்னும் சிறப்பா இருக்கும். அமாவாசைன்னும் போது இன்னும் சிறப்பா பூஜை எல்லாம் நடக்கும், நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கான வழி வந்து அம்மா சொல்றாங்க. அந்த கோயிலுக்கான வழி எப்படி போகணுன்றது நான் சொல்றேன் பாருங்க. இதே வந்து இப்ப நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி, நீங்க தருமபுரிக்கு வந்துருங்க. தருமபுரி பஸ் ஸ்டாண்டு பேருந்து வந்தீங்கன்னா அது புது பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா அங்க வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க. வந்துட்டு அங்க வந்து ஆட்டோ எல்லாம் போகாது, பஸ் போக மேக்ஸிமம் முத்தம்பட்டிக்கு குறிப்பிட்ட டைம் தான் பஸ் இருக்கு அந்த வழிக்கு. சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஆட்டோவோ ஏதோ வச்சுட்டு வரீங்கன்னா வந்துருவாங்க, வந்து உங்களுக்கு வழி போட்டுருவாங்க. பைக்ல வரவங்க, சப்போஸ் பைக்ல வரவங்க, சப்போஸ் வந்து சேலத்துல இருந்து வரவங்களா இருக்கட்டும், இந்த பக்கம் வரவங்களா இருக்கட்டும், நல்லபடி அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து வரவங்க வந்து அந்த டோல்கேட் தாண்டி வந்தீங்கன்னாவே சேலத்துல வரும்போது டோல்கேட் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அது தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்ல கட் ஆகும். அது ஏன்னா நீங்க யூட்டர்ன் போட்டு தான் வர மாதிரி இருக்கும். அதை நீங்க அங்கிருந்து பாத்தீங்க, அவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. முதமட்டினாவே அவங்க ஃபேமஸ், அது கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அது இன்னொன்று பாத்தீங்கன்னா தருமபுரியில இருந்து இந்த சரௌண்டிங் ஃபுல்லா தருமபுரி வந்துட்டு போறவங்க வந்து தருமபுரி தான் வந்து பொது வழி பண்ணுவாங்க. தருமபுரியில இருந்து அதாவது பாத்தீங்கன்னா பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட், தருமபுரி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து இல்லை புது பஸ் ஸ்டாண்டு. புது பஸ் ஸ்டாண்ட் வந்து பைபாஸே உங்களுக்கு வந்துடும். பழைய பஸ் ஸ்டாண்ட்னா உங்களுக்கு நலம்பலி. அதாவது பாத்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் நலம்பலி வந்து தாண்டி நலம்பலி தாண்டினோடனே ஒரு பிரிட்ஜ் ஒன்று ஏறும். பிரிட்ஜ் ஏறி இறங்கினோடனே ஒரு லெஃப்ட்ல ஒரு ரோடு போகும். லெஃப்ட்ல ஒரு சின்ன ரோடு போகும். அதை பார்த்தீங்கன்னா இந்திய அதாவது ஹெச்பி பெட்ரோல் பங்க் கிடங்கு. அந்த வழி போனீங்கன்னா அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் கிடங்கு வழியே ஓரமே போனீங்கன்னா ஒரு வழி போகும். 2 ரோட கொஞ்சம் சின்னதாக ஒன்று பெரிய இப்படி ஒன்று பெரிய. அது வந்து லெஃப்ட்ல போயிட்டே இருக்கு, எங்கேயும் திரும்பாதீங்க. லெஃப்ட்ல ஒரே ரோடு போனீங்கன்னா மலை ஓரம். ரைட் வந்து இப்படி போகும், லெஃப்ட் இப்படி போகும். நீங்க இந்த சைடு வேண்டாம், இப்படி போங்க. பெட்ரோல் பங்க்னா பெட்ரோல் அந்த குடோன் தாண்டோனே, ஓகேங்களா? அந்த கிடங்கு தாண்டோடனே பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல போய் நேரம் ஒரே ஒரு பள்ளமா கொஞ்சோன்னு அந்த ட்ராக் அடியில போகும். ரயில்வே ட்ராக் அடியில போய் மலை வரையுமே போகும் அந்த ரோடு. மலை ஒட்டியே தான் அந்த ரோடு போகும். மலை ஒட்டி அந்த ரோடே ஒரு 7 கிலோமீட்டர் போற மாதிரி இருக்கும் காடு. அந்த ஒரு 7 கிலோமீட்டர் உள்ள போயிருந்தீங்கன்னா சனிக்கிழமை அமாவாசைலாம் ஆளுங்க போயிட்டே வந்துட்டே தான் இருப்பாங்க. அந்த டைம்ல போனீங்கன்னா போயிட்டே இருந்தீங்கன்னா கோயில் வந்து ரோடு வரமே இருக்கும். ரோடுக்கு கீழே கொஞ்சம் இருக்கும். நாங்க போனீங்கன்னா ஆஞ்சநேயர் சென்டர்ல இருக்கும், மலை கீழே இருக்கும். அதுல சூப்பரா ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர், வீராஞ்சநேயர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்து போய் பாருங்க. நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு போயிட்டு வந்து தரிசனம் பண்ணுங்க. நான் நினைச்சது அதே மாதிரி நிறைவேறி இருக்கு. அதனால வந்து நீங்க கண்டிப்பா போயிட்டு அவர்கிட்ட வேண்டுதல் வைங்க, அவர் நிறைவேற்றுவார். கண்டிப்பா போய் பாருங்க. ரொம்ப ஆசீர்வாதம் கொடுப்பாரு. கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்கும். கண்டிப்பா நல்ல சுத்தபத்தமா நல்லா ஒரு விரதத்தோட கொஞ்சம் பண்றவங்க போய் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா படிக்கும். இது வந்து நல்லா பாருங்க. அந்த கோயில் வந்து நாங்க இதுவரையும் போயிருக்கோம் நிறைய டைம். பட் ஆனா வந்து வேண்டியிருந்தாலும் வந்து அம்மா வேண்டியிருக்க நடந்திருக்கு எல்லாமே. நீங்க போயிட்டு ஒரு டைம் வந்து போய் கும்பிட்டு சாமி கும்பிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் நல்லது நடக்கும் நாங்க நம்புறோம். கண்டிப்பா அந்த வழி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கான இது சொல்றோம் உங்களுக்கு. மேப் பின் பண்ணி வருவேன். என்னதான் நீங்க கேளுங்க, கேட்டீங்கன்னா பின் பண்ணி வரோம். இதனால
நீங்க வழி தெரிஞ்சா போயிட்டு பாருங்க சாமி, ஓகேங்களா? சரிங்க. இப்போ வந்து புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் பைபாஸ்லேயே போகும். நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா அங்கேயே இறக்கி விடுவாங்க அவங்களே. சப்போஸ் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகும்போது நீங்கள் வந்து முந்தமட்டி கோயில் அங்கே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே அங்கே போய் இறங்கிக்கலாம். ஏன்னா ஃபேமஸான கோயில் தான். நீங்கள் அது ஒன்றும் பயப்பட வேண்டியது யார் கேட்டால் சொல்லுவாங்க. முந்தமட்டி ஆஞ்சநேயர் கோயில்னாவே எல்லாம் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் இதோட முடிச்சுக்கலாம். தெரியாதவங்கள வந்து கமெண்ட்ல தெரியலன்னு சொல்லுங்க. அதுக்கான வழி என்னவோ மாமா வந்து அந்த வீடியோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லம்பள்ளியிலேருந்து போகிறதுக்கான வீடியோ நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அந்த வீடியோ எடுத்துருவோம். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கட்டிங் அந்த வளையிற இடத்துல சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து வச்சிருக்கோம், அதை போடுறோம். அதில் பாருங்க, அதில் வாய்ஸ் கொடுக்குறோம் கொஞ்சம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க, ஆள் கொடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பை.